Parliament Officer 2024 கோல் பண்ணிக்கிறாங்க. 2025 எக்ஸாம் நடக்கும். அந்த விஷயம் ஓகே. நம்ம இப்போ இதில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னா, அதுக்கு என்னென்ன பேப்பர் வருமென்னு சொல்லி அதில் நான் அதில் என்னென்ன விஷயம் வரும் என்று நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது நம்ம போன கிளாஸில் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஐக்யூ ஜென்ரல் நாலேஜ் ஒரு பேப்பர் வரும். அதோட சேர்த்து டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ல செக் பண்றதாக ஒரு கேள்வி பார்த்தோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, ஜென்ரல் நாலேஜ்ல என்னென்ன விஷயங்கள் வரும், பரீட்சார்த்திக்கு பொது அறிவு சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள், நடைமுறை விஷயங்கள், இலங்கையில அரசியல் பொருளாதார விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் என்றதாக கேள்விகள் அமையும் சொல்லி அந்த பேப்பர் செட்டப்ல போட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும், ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன வகையான டீட்டெயில்ஸ் கேள்வியாக கேட்பாங்க, அடுத்து நம்மளோட டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ்ல என்னென்ன கேள்வி வரும், ஐக்யூல என்னென்ன வகையான கேள்விகள் வரும் என்ற விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட சேர்த்து இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பர் ஒன்று போட்டு இருந்தேன். அது பேப்பர் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லாருக்கும் கிடைச்சிங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இதுல இருந்து நம்ம எப்படி இந்த கேள்விகளுக்கு ரெடி ஆகுறேன்னு சொல்லி அதுக்குரிய பாஸ் பேப்பர்ஸையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இதுல போயிட்டு இருக்கக்குள்ள பெறலாம் அதையும் கொண்டு போவோம். அப்ப நமக்கு ஈஸியா என்ன செய்யும், ரைட் இப்படி கேள்விகள் தான் பெருமைன்னு சொல்லி இப்ப இருந்து நம்ம ஈஸியாக டெய்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனோம்னு சொன்னா, எக்ஸாம் வரக்கிட்ட நமக்கு என்ன செய்யும், கடும் ஈஸியா இருக்கும் பேப்பரை செய்யறது. அப்ப அந்த வகையில நம்மளோட பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும் என்ற அடிப்படையில, அந்த வகையில நான் இப்ப உங்களுக்கு இந்த ஷேர் ஆகிற ஸ்கிரீன் என்னன்னு சொன்னா, 2025 ஜனவரி மாசத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் அந்த விஷயங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 2025 ஜனவரி மாசத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன என்று நோமலாக இதுல தொகுத்தெடுத்த விஷயங்கள் தான் இது. இதுல இப்ப நம்மளுக்கு இங்கிலீஷால போட்டிக்கிறேன் நான். அப்ப அதை கொஞ்சம் தமிழால நம்ம விலங்கு எடுத்துட்டோம்டா சரி. இப்ப இதுல முக்கியமான விஷயம், ஜென்ரல் நாலேஜ் படிக்கிற நோக்கம்னு சொன்னா இதுல இப்படித்தான் ரைட். ஓகே, இதுதான் சொன்ன உதாரணத்துக்கு நான் இதுதான்ன்றதை விளங்கப்படுத்துறேன். இப்ப பார்ப்போம், இந்த குளோபல் ஃபேமிலி டே என்ற ஒரு விஷயம் இருக்கு. குளோபல் ஃபேமிலி டே என்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, அது தமிழ் கருத்து என்ன? இப்போ நமக்கு நார்மலாகவே இங்கிலீஷ் ஏழும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த இங்கிலீஷில் இந்த எல்லாத்தையும் தொகுத்தெழுத்தினேன். ஸோ நம்ம அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த வேர்ட்ஸுகள் நமக்கு தெரியாத வேர்ட்ஸுகள் இருந்தால் அதுக்குரிய தமிழ் கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இங்கிலீஷில் தான் பேப்பர் வரும்ன்றதால நமக்கு பரீட்சையம் ஆகணும் என்ற அடிப்படையில் இந்த வேர்ட்ஸுகளை நம்ம இங்கிலீஷ்லேயே நான் போட்டிக்கிறேன். அதுதான் இந்த இங்கிலீஷில் இது இருக்கிற விஷயம் என்றதுக்குரிய காரணம். ஏன் இது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழாலான நம்ம படிக்கணும் என்றா அந்த கேள்விக்குரிய விடைதான் சரியான ரைட். அப்ப அதுல முதலாவது நம்ம பார்ப்போம். இது நான் நார்மலா அந்த பேப்பர் செட் பண்ணிக்கிறேன். இதை கிளியரா ஒவ்வொன்றா நல்ல என்ன ஸ்பேஸ் விட்டு கிளியரா செட் பண்ணி அனுப்பணும். இது இன்றைக்கு கிளாஸ் செய்யணும் நம்மன்றதுக்காக நான் இந்த பேப்பர் உங்களுக்கு செட் பண்ணி இதுல போட்டிறேன், பிடிஎஃப் ஆகி போட்டிறேன். ரைட், இதுதான் இந்த இதுல விஷயம். இதுல நம்ம பார்ப்போம், முதலாவது பார்ப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் 2025. அப்ப ஜென்ரல் நாலேஜ் என்று பார்க்கக்குள்ள அது ஒரு வாஸ்டான ஏரியா, ஒரு பரந்த ஒரு ஏரியா தான் ஜென்ரல் நாலேஜ். இப்போ அதை எப்படி படிக்கலாம், அதில் எப்படியான கேள்விகள் வரும் என்று சொல்லி நம்ம பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்த வகையில நம்ம என்னென்ன வகையான போட்டி பரீட்சைகளுக்கு என்னென்ன வகையான பொது அறிவு சார்ந்த கேள்விகள் வரும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இன்னும் கிட்டடியில காலுக்குள்ள நடந்த எல்எல்பி ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான கேள்விகள், 20 கேள்விகளை கிட்ட பொதுவான விஷயங்களுக்குள்ளேயும் மற்ற கேள்விகள் வந்து என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸோடையும் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அப்போ ஒரு பரீட்சார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் என்ற அடிப்படையில தான் இந்த கேள்விகள் போட்டிப்பாங்க. ஸோ நம்ம அந்த வகையில இப்ப நம்ம இன்றைய கிளாஸ்ல 7 வரைக்கும் இந்த
ஜனவரி மாசத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நோட் பண்ணி எடுத்தாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பேப்பர்லயே இல்லாம வேறையாக நம்ம ஒரு என்ன ஒரு தொகுத்து எடுக்கிறது ஒரு கொப்பி மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிடணும். செட் பண்ணி என்ன நடக்கும்டா அது எப்படி செய்யறேன்டா. இப்ப உதாரணத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணின்னு போகக்குள்ள உங்களுக்கு விளங்கும் நம்மட இப்படித்தான் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா தான் நம்ம இதை வெல்லலாம் என்ற ஜென்ரல் நாலேஜை கவர் பண்ணலாம் என்ற ஐடியா விளங்கும். அந்த அடிப்படையில the global family day is celebrated annually on January 1st என்ற ஒரு விஷயம் தந்திக்கிறான். இப்போ இது ஏன் தந்திக்கிறான்? 2025 ஜனவரி மாசத்துக்குரிய அப்டேட்ஸை தானே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில ஜனவரி 1 என்ன என்ன நாள், ஜனவரி 1 என்ன நாள் என்ற ஒரு கேள்வி கேட்டுக்கிறான். அப்ப கேள்வி அப்படி கேட்க மாட்டான். ஜனவரி 1 என்ன நாள் என்றா ஜனவரி 1 விட இல்லை. ஜனவரி 1 என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தா அதுக்கு விட என்ன குளோபல் ஃபேமிலி டே. அப்ப என்ன அதுக்கு தமிழால நம்ம விளங்குறோம்னு சொன்னா உலக பூகோள குடும்ப தினம். எது? பூகோள குடும்ப தினம் எப்ப கொண்டாடப்படுது? சர்வதேச ரீதியில பூகோள குடும்ப தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனவரி 1 என்ற ஒரு விஷயம் நமக்கு கிளியரா விளங்கும். அப்ப பூகோள குடும்ப தினம் ஜனவரி 1 கொண்டாடப்படும் என்ற ஐடியா நமக்கு விளங்கணும். இதோட சரியா இல்லை. அப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் தந்திக்கிறான். ஒரு டேட்டோட சர்வதேச தினங்கள் அல்லது தேசிய தினங்களோட சம்பந்தப்பட்டதாக கேள்வி சந்திக்கிறான்னு சொன்னா நம்ம படிக்கக்குள்ள எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும்டா. ரைட், ஓகே. நம்ம மத்த தினங்கள் எப்ப நம்ம அந்த பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணக்குள்ளேயும் நம்ம பார்த்தோம் வேர்ல்ட் டொபாக்கோ ஃப்ரீ டே எப்பன்னு சொல்லி கேட்டிருந்தான் ஒரு கேள்வி உண்டு. அப்ப நம்ம அந்த கிளாஸ் ரெக்கார்டிங்கை பார்த்துருந்தா விளங்கும். அப்ப அதை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளங்கப்படுதல் அந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி விளங்கப்படுத்தினா அப்ப அது அப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். மே 31 தானே அதுக்கு ஆன்சர். அப்ப நம்ம அதுக்கு பொதுவாக நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னு ரைட், ஓகே. ஜனவரி 1 குளோபல் ஃபேமிலி டே பூகோள குடும்ப தினம் என்ற ஒரு விஷயம் இருக்கேண்டா அடுத்தடுத்த தினங்கள் என்னென்ன வகையில கொண்டாடப்படுது சர்வதேச ரீதியாகவோ தேசிய ரீதியாகவோ என்னென்ன இதுல கொண்டாடப்படுது என்ற ஐடியாவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதை தொகுத்து எடுத்துக்கொள்ளணும். அப்ப ஒன்றுல இருந்து என்ன ஒரு ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து ஒரு 20-30 ஜென்ரல் நாலேஜை நம்ம தொகுத்து எடுக்கணும். தொகுத்து எடுத்தா தான் ரைட், ஓகே. ஒரு கேள்வி கேட்கிறான். வேற ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப உலக சுங்கத்துறை தினம் இப்ப வேர்ல்ட்ஸ் கஸ்டம்ஸ் டே எப்ப என்று கொண்டாடப்படுது இல்லாட்டி அனுஷ்டிக்கப்படுது என்ற ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு எங்க இருந்து விட எடுக்கிற? அப்ப ஜனவரி 1 குளோபல் ஃபேமிலி டே செலிப்ரேட் பண்ணப்படுது என்று சொன்னா வருடாந்தம் ஜனவரி 1 பூகோள குடும்ப தினம் கொண்டாடப்படுதுன்னு சொன்னா அடுத்தடுத்த தினங்கள் எப்பப்ப என்ற ஐடியாவை நம்ம கோர்த்து எடுக்கணும். அப்ப அந்த விஷயங்கள்ல தொகுத்து டைம் இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் என்னென்ன டேஸ் கொண்டாடப்படுது சர்வதேச ரீதியாகவும் சரி தேசிய ரீதியாகவும் சரி என்னென்ன கொண்டாடப்படுது இல்லாட்டி செலிப்ரேட் பண்ணப்படுது இல்லாட்டி அனுஷ்டிக்கப்படுது என்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப ஜனவரி 1 பூகோள குடும்ப தினம் கொண்டாடப்படுது. அதோட சேர்த்து உலக சமாதான தினமும் ஜனவரி 1 கொண்டாடப்படுது. ஜனவரி 1 உலக சமாதான தினமும் கொண்டாடப்படுது என்ற ஒரு விஷயம் நம்ம விலையும் கொள்ளணும். அதோட சேர்த்து ஜனவரி மாசம் கொண்டாடப்படுகிற ஏனைய தினங்களை பார்த்தோம்டா ஜனவரி மாசம் 4 ஜனவரி மாசம் 4 இது தேவைன்னு சொன்னா நீங்க ஒரு நோட் ஒன்று போட்டு சும்மா நார்மலா எழுதி கொள்ளலாம். ஜனவரி மாசம் 1 நம்ம பார்த்தோம் பூகோள குடும்ப தினம் கொண்டாடப்படுது. அதோட சேர்த்து ஜனவரி மாசம் 1 உலக சமாதான தினம் வேர்ல்ட் பீஸ் டே அதுவும் ஜனவரி 1 தான் செலிப்ரேட் பண்ணப்படுது என்ற விஷயத்தை விளங்கணும். அதோடு சேர்த்து ஜனவரி மாசம் 4 உலக பிரெய்லி தினம். பிரெய்லி என்ற என்ன? கண் பார்வை தெரியாதாக்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு மெத்தட் தான் பிரெய்லி என்று சொல்ற. அது எப்போ கொண்டாடப்படுது? ஜனவரி மாசம் 4 என்ற ஒரு விஷயத்தை விளங்கணும். அதோட சேர்த்து ஜனவரி மாசம் 12 ஜனவரி மாசம் 12 தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படுது. நேஷனல் யூத் டே எப்போ கொண்டாடப்படுதுன்னு சொன்னா ஜனவரி மாசம் 12 நேஷனல் யூத் டே தேசிய இளைஞர் தினம். ஜனவரி மாசம் 26 என்ன கொண்டாடப்படுதுன்னு சொன்னா உலக சுங்கத்துறை தினம் வேர்ல்ட் கஸ்டம்ஸ் டே ஜனவரி மாசம் 26. அப்ப நம்ம விளங்கணும் இந்த தரம் ஜனவரி மாசம் 1 என்ன கொண்டாடப்படுதுன்றத கேட்டான்னு சொன்னா அதே கேள்வியை தான் திருப்பி கேட்கணும் இல்லையே.
இப்ப வேற வகையில ஜனவரி மாசமோ பிப்ரவரி மாசம், நான் உதாரணத்துக்காக ஜனவரி மாசங்கள்ல இரடேற்று செல்றேன். அப்ப அதுகளை நம்ம தொகுத்து எடுக்கணும். இப்ப ஒரு விஷயத்துல இருந்து எவ்வளவு ஒரு ஜெனரல் நாலேஜ், இந்த இதுல இருந்து எவ்வளவு விஷயங்களை சொல்றேன்ன்றதை விளங்கணும். அதே போல ஜனவரி மாசம் என்ன வேர்ல்ட் கஸ்டம்ஸ் டே கொண்டாடப்படுது. அதோட சேர்த்து ஜனவரி மாசம் 30ஆம் தேதி என்ன கொண்டாடப்படுதுன்னு பார்த்தோம்டா, உலக தொழுநோய் ஒழிப்பு தினம். ஜனவரி மாசம் 30ஆம் தேதி உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் கொண்டாடப்படுது. அப்ப இப்படியான விஷயங்கள். அப்ப பிப்ரவரியில என்ன, பிப்ரவரி 2 உலக ஈரநிலங்கள் தினம் கொண்டாடப்படுது. பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். பிப்ரவரி 13 உலக வானொலி தினம். அப்படி நிறைய தினங்கள் கொண்டாடப்படுது. அப்ப அவ்வளவுத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்றா தொகுத்து எடுத்து போட்டு நம்ம என்ன செய்யணும் மென்ஷன். அதை எப்படி ஞாபகம் வச்சு கொள்றேன் என்னன்னா, சும்மா ஒரு ரெண்டு ஒரு ரஃபான ஐடியா சொல்றேன். ஒரு கலண்டர் எடுத்து கலண்டர்ல நம்ம என்ன செய்யறோம், நோட் பண்றோம். சும்மா நார்மலா நோட் பண்றோம். ஜனவரி 1 அப்ப ஜனவரி 1 குளோபல் ஃபேமிலி டே என்று நம்ம நோட் பண்றோம். அதோட சேர்த்து ஜனவரி 4 என்ன கொண்டாடப்படுது, வேர்ல்ட் பிரைலி டே. அப்படியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு கலண்டர்ல எடுத்த மென்ஷன். என்ன இன்றைக்கு கலண்டர் டேட்டை பார்க்கல. இன்றைக்கு என்ன டேட், மார்ச் மாசம் 11ஆம் தேதி. மார்ச் மாசம் 11ஆம் தேதியும் ஒரு தினம் கொண்டாடப்படுது. என்ன தினம் என்று சொல்லி பார்த்தோம்னா, உலக முஸ்லிம் கலாச்சார சமாதான கலந்துரையாடல் திரைப்பட தினம். இவ்வளவும் கொண்டாடப்படுது. உலக முஸ்லிம் கலாச்சார தினம், சமாதான கலந்துரையாடல் தினம், திரைப்பட தினம். இவ்வளவு மூணு விஷயமும் 3ஆம் மாசம் 11ஆம் தேதி கொண்டாடப்படுது. அப்ப நமக்கு என்ன செய்யலாம், ரைட், ஓகே, நம்ம 3ஆம் மாசம் 11ஆம் தேதி கலண்டர் பார்க்கலாம். அப்ப இது நமக்கு எல்லா வகையான போட்டி பரீட்சைகளுக்கும் தயாராகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் சொல்ற மெத்தட். அப்ப கலண்டர்ல நம்ம இப்படி எழுதி வச்சா நம்ம விட்டைகிறான், இவன் கலண்டர்ல எழுதி வச்சா கலண்டர் கேஸ் நினைக்கலாம். இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம படிக்கிறதுக்குரிய ஷார்ட் கட் அதுதான். அப்போ அது நமக்கு ஈஸியாக பார்ப்போம் தானே, டெய்லி பார்ப்போம் தானே. பார்க்க என்ன செய்யும், நமக்கு அது ஒரு பரிச்சயமான விஷயமாக இருக்கும். அந்த அடிப்படையில் என்னென்ன தினங்கள், இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, இந்த தினங்கள் எப்பப்ப என்னென்னதுக்காக கொண்டாடப்படுது என்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிக்கணும். இதான் இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அடுத்த பாருங்க, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா. அப்ப என்ன கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் நம்ம பார்த்திப்போம். கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து ஜனவரி 1 இருந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அதுல இருந்தும் பெரும்பாலும் கேள்வி கேட்பான். அதை எனக்கு தெரிஞ்சு பாடசாலைகள் மட்டங்கள்ல அது நடைமுறைப்படுத்தப்படுது என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்க்கக்குள்ள கிளீன் ஸ்ரீலங்கா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் உண்டு. நான் அதை குரூப்ல போட்டேன். நம்ம நோக்கம் என்ன, அதால என்னென்ன விஷயங்கள் அடையிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, இப்படியான விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கி. அப்ப அதுல நம்ம என்ன செய்யலாம், அதுல பார்த்தோம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஸ்டார்ட் பண்ணு பட்டிக்கு என்ற ஐடியாவோட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், அதுல என்னென்ன நோக்கங்கள் இருக்கி, அது 3 குறிக்கோள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நான் பார்த்துட்டு அதை குரூப்ல அப்டேட் பண்றேன். அப்ப கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தமாகவும் நமக்கு கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாகவும் நமக்கு என்ன செய்யலாம், கேள்வி வரலாம். அப்ப அதுல நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, அதை எப்ப அடையிறதுக்கு எதிர்பார்க்கப்படுது, அப்படியான விஷயங்கள் சம்பந்தமாகும். இப்ப இந்த ஆட்சி தான் நடைமுறையில் இருக்கின்ற வகையில இது ஒரு ரிலவெண்டான ஒரு விஷயம் என்ற அடிப்படையில இந்த கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தமான கேள்விகள் வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அதை தேடி எடுத்து போடுறேன். சரியான அந்த அடிப்படையில 3வது பார்ப்போம். டொமிகோ இட்டூகா. இது என்னன்னு சொன்னா, இது ஒரு ஆள பேர். டொமிகோ இட்டூகா, ஜப்பானீஸ் உமன் ரிகக்னைஸ்ட் as the world oldest person. அப்ப என்ன என்ன விஷயம் சொன்னா, இந்த டொமிகோ இட்டூகா என்ற ஒரு பெண்மணி, ஒரு ஜப்பானிய பெண்மணி, அவ என்ன செய்யணும், வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பர்சன், உலகிலேயே மிகவும் வயதான நபர் என்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸை அவ என்ன செஞ்சுக்கிறா, பெற்றுக்கொண்டிருக்கிறா. எத்தனை வயசு வரைக்கும் அவ இருந்திக்கிறான்டா, டைட் அட் த ஏஜ் ஆஃப் 116, 116 வயசுல அவ மண்டை போட்டிக்கிறா. அப்ப டொமிகோ இட்டூகோ என்ற இந்த பேரை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சு கொள்ளணும். அப்ப டொமிகோ இட்டூகோ அண்ட் என்ன ஞாபகம் வரணும்டா, ஒரு ஜப்பானிய பெண். அவ என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா, 116 வயசுல இறந்திக்கிறா. ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை எடுத்துக்கிறா. என்னத்துக்காக,
உலகத்திலேயே அதிகமான வயதானால் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பர்சன் என்ற அடிப்படையில கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவருக்கு கிடைச்சிக்கின்ற ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம். அப்ப இதென்ன நம்ம என்ன பார்த்து நிற்கிறது 2025க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப நம்ம எதுவரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கணும்டா இப்ப 2025 நம்ம 2025 4ஆம் மாசம் 27ஆம் தேதி நம்ம எக்ஸாம் எழுத போறோம்னு சொன்னா இப்ப நடைமுறை விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எதுவரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கணும்ன்ற ஒரு டவுட்டிக்கு தானே. எதுவரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம்டா எக்ஸாம் நடக்க போகுது. எக்ஸாம் 4ஆம் மாசம் 27ஆம் தேதி என்றால் அந்த எக்ஸாம் பேப்பர் எப்படியும் ஒரு 2 வீக்ஸுக்கு முந்தி தான் செட் பண்ணுவாங்க. அது வரைக்குமான நடைமுறை விஷயங்கள் என்னென்ன என்றதை நம்ம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப அதுக்குரிய விஷயங்களை நம்ம இருக்கிற டைம்ல ஒவ்வொன்றாக பார்த்துட்டு மற்ற ஜென்ரல் நாலேஜை நம்ம பார்ப்போம். அப்ப பெரலெல்லாம் நம்ம கொண்டு போனோம்டா கடும் ஈஸியாக இருக்கும். அப்ப இது என்ன ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சு கொண்டோம்டா. சரி, அந்த வகையில நம்ம கடைசியா பார்க்கிறோம். இந்த டொமிகோ இட்டூகா என்றவர் 116 வயசுல இறந்திக்கிறார். அவ ஒரு ஜப்பானிய வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பர்சன் என்ற ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சு கொண்டோம்டா. சரி, அடுத்த விஷயம் மஹிந்த சமரசிங்க. மஹிந்த சமரசிங்க கண்டினியூஸ் டு சர்வ் அஸ் ஸ்ரீலங்காஸ் அம்பாசடர். அப்ப என்ன மஹிந்த பேர்கள் வர டைம்ல நம்ம அதை கொஞ்சம் வித்தியாசமான கலர்கள்ல ஹைலைட் பண்ணி இப்ப நோட்ஸா நம்ம படிக்கக்குள்ளையும் இதே விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நமக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம் தானே, நம்மட பேரே சம்டைம் நமக்கு மறக்குது. அப்ப இப்படியான புதிய பேர்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ற என்று சொல்லி பார்த்தோம்னா இப்படி ஒரு ஏதாவது ஒரு கலர்ல வித்தியாசமான ஒரு கலர்ஸை நம்ம போட்டு படிச்ச மனுஷன். இப்ப இதுலயும் பாருங்க, நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்ப இதை வாசிச்சு இதுல சாராம்சம் என்ன, இதுல கோ பாயிண்ட் என்ன, இதுல கருப்பொருள் என்னன்றத ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்ப இதை நீங்க பிரிண்ட் எடுத்தாலும் கூட பிரிண்ட் எடுத்து நம்ம படிக்கிறேன்றாலும் இந்த விஷயங்கள்ல இதை ஒரு கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த இந்த பாயிண்ட்ஸ்கள் தான் நம்ம ஜெனரல் நாலேஜ் படிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற பாயிண்ட்ஸ். அப்ப இதுல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். Mahinda Samarasinghe continues to serve as Sri Lanka's ambassador to the USA. அப்ப அமெரிக்காவினுடைய தூதுவராக யார் தொடர்ந்து இருக்கிறார் என்று பார்த்தோம்னு சொன்னா மஹிந்த சமரசிங்க என்ற ஒரு விஷயம் விளங்கும். அப்ப அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர், அப்ப தமிழாக்கம் செஞ்சோம்னா என்ன, அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மஹிந்த சமரசிங்க என்ற ஒரு விஷயம் நமக்கு விளங்கணும். மஹிந்த சமரசிங்க என்ற பேர் நமக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப மஹிந்த சமரசிங்க அட்லீஸ்ட் 27 people have ரைட். இது அடுத்ததாக வரும். அப்ப இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. மஹிந்த சமரசிங்க கண்டினியூஸ் டு சர்வ் as Sri Lanka's ambassador to the USA. இவ்வளவும் ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. அட்லீஸ்ட் 27 people have died. கிட்டத்தட்ட 27 பேர் இறந்திக்கிறாங்களாம். and dozens have been rescued after 2 migrant boats sank off the coast of Tunisia. அப்ப என்ன இதுல சொல்ல வரான், 27 பேருக்கிட்ட இறந்திக்கிறாங்களாம். 27 பேருக்கிட்ட இறந்திக்கிறாங்களாம். என்ன dozens have been அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்களா, பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. ரெஸ்கியூட் ஆஃப்டர் 2 migrant boats. அப்ப படகு கவிழ்ந்ததால அப்ப இப்படி ஒரு கேள்வி வரலாம். அண்மையில் படகு கவிழ்ந்ததால் 27க்கும் அதிகமான மக்கள் இல்லாட்டி அதிகமான மக்கள் நிற்கதியாகியுள்ள நாடு எது என்று சொல்லி போட்டிருந்தானண்டா. இப்படி ஒரு கேள்வி போட்டிருந்தானண்டா. அதுக்கு நம்ம ஆன்சர் என்ன எழுதணும், டியூனிசியா என்ற ஒரு ஆன்சர் எழுதணும். இந்த விஷயம் ஓகே நினைக்கிறேன். ருவான் வணிக சூரிய has been appointed as the chief national intelligence தேசிய புலனாய்வு துறையின் தலைவராக யார் நியமிக்கப்படுகிறார், ருவான் வணிக சூரிய என்ற ஒரு விஷயம் நமக்கு விளங்கணும். அப்ப தேசிய புலனாய்வு தலைவராக அண்மையில் நியமிக்கப்பட்ட நபர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். தேசிய புலனாய்வு பிரிவுக்கு தலைவராக அண்மையில் நியமிக்கப்பட்ட நபர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்டான விட ருவான் வணிக சூரிய. ரைட், இந்த விஷயம்
Okay. Kamindu Mendis has been named ICC Men's Emerging Cricketer of the Year 2024. அப்ப கமிந்து மெண்டிஸ் அப்ப 2024 ஆண்டு ஐசிசி மென்ஸ் எமர்ஜிங் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 என்ற விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2024 ஆண்டு ஐசிசி இங்கிலீஷ்ல தான் சில எல்லா வேர்ட்ஸுக்கும் தமிழ் கருத்து தெரியும் வேண்டிலே. அப்ப இப்படி கேள்வி நம்ம இங்கிலீஷ்ல தான் வரும் என்றத்தால் இப்படியான டேர்ம் வேர்ட்ஸ்களை ஞாபகம் வச்சுக்கோனா சரி. ஐசிசி மென்ஸ் எமேஜிங் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 என்று கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு விட கமிந்து மெண்டிஸ் என்றத விடையாளின். சரி. மார்க்கோ ருபியோ த சன் ஆஃப் இமிகிரண்ட்ஸ் ஃப்ரம் கியூபா. Marco Rubio, the son of immigrants from Cuba, America's new Secretary of State and the highest ranking Hispanic official in the UN history. அப்ப என்ன மார்க்கோ ருபியோன்றது வந்து கியூபாவில் இருந்து இடம்பெயர்ந்து சென்றார்கள். அமெரிக்காஸ் நியூ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அமெரிக்காவினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாராம். ஸ்டேட் அண்ட் ஹையஸ்ட் ரேங்கிங் ஹிஸ்பானிக் ஆஃபீஷியல் யூஎன். அமெரிக்க வரலாற்றுல கியூபாவிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறி சென்றிருக்கிறார். யாரு? மார்க்கோ ருபியோ. அவர் வந்து அமெரிக்கா நியூ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய நியூ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்க வரலாற்றிலேயே வெளிநாட்டிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு விஷயம். அப்படியான ஒரு ரிலேட்டடான ஒரு கேள்வி வந்தா இந்த மார்க்கோ ருபியோன்றது ஆன்சர் வரும். ரெடி? சரியான. பீட்டர் ஹெக்ஸத் has been nominated for the position of US Secretary of Defense. அப்ப அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளராக யாரு நொமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார்? அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளராக யார் நொமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று சொன்னாய். அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆக பாதுகாப்பு செயலாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தோம்னா பீட்டர் ஹெக்ஸத் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டா. சரி. பீட்டர் ஹெக்ஸத் என்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கொண்டா. சரி. அப்ப பீட்டர் ஹெக்ஸத் எதற்கு நொமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார்? யுஎஸ்னுடைய செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு செயலாளராக நொமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த விஷயம் கிளியர். அடுத்து பாருங்க. இந்த ஜஃப்னா கல்ச்சரல் சென்டர் has been renamed again as the ஜஃப்னா திருவள்ளுவர் கல்ச்சரல் சென்டர். அப்ப எதை ரீநேம் பண்ணிக்கிறாங்களாம்? ஜஃப்னா கல்ச்சரல் சென்டர் ரீநேம்ட் எப்படி பண்ணிக்கிறாங்களாம்? ஜஃப்னா திருவள்ளுவர் கல்ச்சரல் சென்டர் என்றார். ஜஃப்னா யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் எப்படி பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார நிலையமாக. அப்ப யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. எவ்வாறுண்டா அப்ப யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் என்று முன்பு அழைக்கப்பட்ட நிறுவனம் இப்போது என்ன பெயர் கொண்டு பெயர் மாற்றம் பெற்றுள்ளது என்றா ஜஃப்னா திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் என்றத நம்ம விடையாளினம்டா. சரி. ஒரு நிமிஷம் டைம் தான்.
ரைட், நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஜஃப்னா கலாச்சார நிலையம் பெயர் மாற்றம் செய்யப்படி எப்படி ஜஃப்னா திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் என்பதாக. அரவிந்த் செனரத் has been elected chairman of the committee of public accounts. கோப்பா ஆணைக்குழுவோட தலைவராக நியமிக்கப்படுகிறார் யாருன்னு சொன்னால், கோப்பாண்டு சுருக்கமாக சொல்லுவாங்க, chairman of the committee of public accounts. chairman of the committee of public accounts. கோப்பா ஆணைக்குழுவில், கோப்பாண்டு நார்மலா தமிழ்ல போடுவாங்க, இங்கிலீஷ்ல போடக்குள்ள இப்படி போடுவாங்க, கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ். அதனுடைய சேர்மனாக நியமிக்கப்படுகிறார் யாருன்னு சொன்னா அரவிந்த செனரத் நியமிக்கப்படுகிறார் என்ற ஒரு விஷயம் நமக்கு விளங்கினா சரி. அப்ப கோப்பா ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்படுகிறார் அரவிந்த செனரத். இவ்வளவு ஞாபகம் வச்சு கொள்ளணும். அடுத்தது நிஷாந்த சமரவீர has been elected as the chairman of the committee of public enterprises. அப்ப யாரு இந்த கமிட்டி ஆஃப் கோப் ஆணைக்குழு என்று நம்ம நார்மலா தெரிஞ்சு, கோப் ஆணைக்குழுவினுடைய தலைவராக யார் நியமிக்கப்படுகிறார் சொன்னா நிஷாந்த சமரவீர. அப்ப கோப்பா COPA கமிட்டி ஆஃப் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் சேர்மனாக யார் நியமிக்கப்படுகிறார் சொன்னா அரவிந்த செனரத். கோப்பா ஆணைக்குழு கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைசஸ், அந்த அதர் ஆணைக்குழு தலைவராக யார் நியமிக்கப்படுகிறார் என்றால் நிஷாந்த சமரவீர. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் குழப்பி கொள்ளப்படா. இது முதலாவது கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் என்றது ஞாபகம் வச்சு கொள்ளணும். இது கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைசஸ். அப்ப இது காரணம் அரவிந்த செனரத், இதுக்கு நிஷாந்த சமரவீர என்ற விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ரைட், ஓகே. ஸ்ரீலங்காஸ் apparel export earnings 2024 reached $4.7 billion. அப்ப ஆடை ஏற்றுமதி மூலமாக இலங்கை 2024 கிடைச்ச வருமானம் 4.7 பில்லியன். apparel export ஆடை ஏற்றுமதி மூலமாக இலங்கைக்கு 2024 கிடைச்ச வருமானம் அமெரிக்க டாலரின் படி 4.7 பில்லியன் என்ற விஷயம் ஞாபகத்தில் இருந்தா சரி. 4.7 பில்லியன் 2024 ஆண்டு ஆடை ஏற்றுமதி மூலம் இலங்கை பெற்றுக்கொண்ட மொத்த வருமானம் 4.7 மில்லியன். இந்த விஷயம் ஓகே. அடுத்தது officials are investigating the mysterious death of 17 people, most of children in the same village in Indian administrated Jammu and Kashmir. அப்ப என்ன 17 மக்கள், அதுல அதிகமான ஆட்கள் சிறுவர்களாம். அப்ப அவங்க இறந்துக்கிறாங்களாம். எங்க இறந்துக்கிறாங்களாம்? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியாவோட நிர்வாகத்திற்குட்பட்ட ஜம்மு காஷ்மீர்ல. அப்ப அந்த ஜம்மு காஷ்மீர் என்ற வகையில பாகிஸ்தான் உடைமை கொள்ற ஜம்மு காஷ்மீரும் இருக்கு, அதே போல இந்தியா உடைமை கொள்ளக்கூடிய ஜம்மு காஷ்மீரும் இருக்கு. அப்ப இது எந்த சம்பவம் எங்க நடந்திக்கன்னு சொன்னால், இந்த சம்பவம் அண்மையில நடந்த சம்பவம் எங்க நடந்திக்கன்னு சொன்னா இந்தியா உடைமை கொள்ளுகின்ற ஜம்மு காஷ்மீர்ல நடந்திக்கு என்ற ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சு கொண்டோம்டா சரி. A new wildfire has broken out in Los Angeles, making it the deadliest in UN history. அப்ப அண்மையில அதிகமான மரணங்களை உருவாக்கிய, அதிக மரணங்கள் சம்பவித்த ஒரு காட்டுத்தீ எங்க பரவிக்கு என்று சொன்னோம்டா கேட்டா லாஸ் ஏஞ்சல்ஸ். அது நமக்கு கட்டாயமாக பெரும்பாலும் இந்த கேள்வி நமக்கு இந்த முறை கேள்வி வாரத்துக்கு ஒரே சான்சஸ். அதிகளவான உயிர் சேதங்கள் அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே அதிகளவான உயிர் சேதங்கள் நடந்த ஒரு காட்டுத்தீ, ஒரு எதிர்பாராத விதமான ஒரு காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பதிவாயிருக்கு. அப்ப அதிகமான அதுல எத்தனை ஆட்கள் கொலை செய்யப்பட்ட மரணம் அடைஞ்சிக்கிறாங்கன்ற விஷயங்கள் எல்லாத்தையும்
நம்ம கொஞ்சம் தேடி எடுத்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். அப்ப இதுல விஷயம் என்னன்னா, அதிகமான மக்கள் அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே அதிகமான மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதிகமான மக்கள் இறந்திக்கிறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் வைல்ட் ஃபயர்ல என்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, தாய்லாந்து ஹேஸ் லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜ். ஓரின திருமணத்திற்கு சட்டபூர்வ அங்கீகாரத்தை தாய்லாந்து வழங்கிக்கி. அப்ப ஓரின திருமணம், ஆம்பளையும் ஆம்பளையும் திருமணம் செய்யலாம், பொம்பளையும் பொம்பளையும் திருமணம் செய்யலாம் என்ற ஒரு விஷயம் அண்மையில தாய்லாந்தில சட்டமாக்கப்பட்டிருக்கின்ற. அப்ப முதலாவதாக திருமணம் ஓரினத்தவர்கள் திருமணம் செய்யறத முதலாக ஏற்றுக்கொண்ட ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி இருக்காரு, பேர் ஞாபகம்ல, நான் அதை தேடி எடுக்கிறேன். அப்ப அந்த கேள்வி இதோட ரிலேட்டடா வரும். ஏன்னா இந்த விஷயம் இப்ப நடந்திக்கிறதால இதைத்தான் கேள்வியா கேட்பாங்கன்றது இல்ல விஷயம். அப்ப முதலாவதாக ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்று தான், ஒரு சின்ன குட்டி நாடு உண்டு, அங்கதான் முதலாக ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்க திருமணம் சட்ட ரீதியாக திருமணம் செய்து கொள்வதற்குரிய அனுமதி அங்கதான் வழங்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அதுக்கு பிறகு என்னென்ன நாடுகள்ல ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்கள இனத்துக்குள்ளேயே ஒரே பாலினத்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற விஷயங்கள் எங்கெங்க சொல்லப்பட்டிக்கு, இறுதியாக 2024 தாய்லாந்துல தான் சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிக்கு, லீகலைஸ் பண்ணப்பட்டிக்கு என்ற விஷயங்கள். அப்ப அது ஒரு செயினாக வரும். இப்ப ஜென்ரல் நாலேஜ்ன்றது நான் ஏற்கனவே அது ஒரு இட்ஸ் செயின். அப்ப என்ன, ஒன்றோட கனெக்ட் ஆகும். அப்ப அந்த ஒவ்வொன்றாக நம்ம அந்த செயினை நம்ம அன்லாக் பண்ணத்தான் ஜென்ரல் நாலேஜ் ஒரு வாஸ்ட் ஏரியான்றதால அந்த விஷயங்களை விளங்கி கொள்ளணும், ரைட்? அப்ப அதோட சவுத் கொரியாஸ் பர்த் ரேட் இஸ் செட் டு ரைஸ் இன் 2025 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 9 இயர்ஸ். அப்ப என்ன நடக்குது, 2025 சவுத் கொரியாவில், தென் கொரியாவில் பிறப்பு வீதம் அதிகரிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய போறாங்களாம் என்ற ஒரு விஷயம் இதுல சொல்லப்படுது. அதோட சேர்த்து லசித் மாலிங்க ஹேஸ், அப்ப இந்த விஷயம் பிறப்பு வீதம் 2025 9 வருடத்துக்குள்ள, கடந்த 9 வருஷத்துக்குள்ள 2025 சவுத் கொரியாவில் பிறப்பு வீதம் அதிகரிக்கிறதுக்கு ஏற்பாட்டை செய்யறாங்களாம் என்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப இத எங்கத்தைய நாடாது, சவுத் கொரியா, இத நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக லசித் மாலிங்க ஹேஸ் அன்வீல்ட் இஸ் மேட் இன் புக் டைட்டில் கில்லர். அப்ப என்ன, இந்த லசித் மாலிங் என்ன செஞ்சுக்கிறார், ஒரு புத்தகம் வெளியிட்டுகிறார். அவர் முதலாவது புத்தகம், கன்னி புத்தகம். லசித் மாலிங் என்ன செஞ்சார், அவர் முதலாவது ஒரு கன்னி புத்தகத்தை வெளியிடுகிறார். புத்தகத்துல பேர் என்ன, கில்ல. அப்ப இந்த விஷயம், அப்ப லசித் மாலிங்கோட ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சிக்கணும். அவர் இலங்கையில என்ன துறையில ஒரு பிரகாசிச்சவர், கிரிக்கெட் துறையில ஒரு ஜாம்பவானாக இருந்தவர் என்ற விஷயம் தெரிஞ்சிக்கணும். அவர் என்னென்ன சாதனைகள் செஞ்சுக்கிறார் என்ற விஷயம் தெரிஞ்சிக்கணும். அப்ப என்னென்ன சாதனைகள் செஞ்சுக்கிறார் என்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்படியான ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு போற ஒரு விஷயம் இல்லை, நம்ம ஒவ்வொன்றாக அதையும் பார்ப்போம். யுஎஸ் பிரசிடென்ட் எலெக்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஹேஸ் லான்ச் இஸ் ஓன் கிரிப்டோ கரன்சி. அப்போ அவர் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சுகிறார், அவருடைய சொந்த கிரிப்டோ கரன்சி என்ன செஞ்சுகிறார், அறிமுகப்படுத்துகிறார். யாரு, டொனால்ட் ட்ரம்ப் என்ற விஷயம். யுஎஸ் பிரசிடென்ட் எலெக்ட் டொனால்ட் ட்ரம்ப். அப்ப அவர் தான் என்ன யுஎஸ் பிரசிடென்ட் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் தான் என்ற ஒரு விஷயம் நமக்கு கிளியரா விளங்கணும். Italian prisons must allow inmates to have conjugal visits with their partners according to a ruling by the country's top court. அப்ப இத்தாலியில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, அவங்க அந்த Italian prisons must allow inmates to have conjugal visits with their
Italian prisons must allow inmates to have conjugal visits. அப்ப என்ன இத்தாலியில இருக்கிற உயர் நீதிமன்ற உத்தரவின்படி அங்கே சிறை கைதிகள் என்ன செய்யணும்னு சொன்னா அவங்க என்ன மனைவிமார் அவங்கள சந்திக்க போகணும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிக்கு என்ற ஒரு விஷயம் இதுல சொல்லப்படுது. The ICC under 13 Women's T20 World Cup is set to take place in Malaysia. அப்ப ICC under 19 Women's T20 World Cup அப்ப ICC வேர்ல்ட் கப் எங்க நடக்கிறதுக்கு செட் பண்ணிக்கிறாங்களா? மலேசியாவில் நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் இதுல சொல்லப்படுது. A junta airstrike in Myanmar has killed at least 41 people and injured 50 others in Rakhine state. அப்ப ஒரு airstrike மியான்மர்ல என்னது? Myanmar has killed at least 41 people and injured 50 others in Rakhine state. அப்ப மியான்மர்ல Rakhine ஸ்டேட்ல என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஏர்ஸ்ட்ரிக் கொண்டு நடந்திக்கு என்ற ஒரு விஷயம். 41 பேர் அதுல இறந்திக்கிறாங்க. அதோட சேர்த்து 50 பேர் காயம் அடைஞ்சிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம். Lonely Planet has ranked the Colombo Badulla train journey as the 7th best in the world for 2025. அப்ப கொழும்பு பதுல்லைக்கு இடையிலான ட்ரெயின் ஜேர்னி ஒரு உலகத்திலேயே 7வது சிறந்த ஒரு பயண அனுபவத்தை தாரதாக இருக்குமென்னு சொல்லி எது ரேங்க் பண்ணிக்கன்னு சொன்னா லோன்லி பிளானட் என்ற ஒரு சஞ்சிகை அதுதான் ரேங்க் பண்ணிக்கி. Many people have died in stamped at the world's largest religious festival, the Maha Kumbh Mela in the Indian city of Prayagraj. என்ன many அதிகளவான மக்கள் இறந்திக்கிறாங்க. உலகத்திலே largest religious festival, the world's largest religious festival, Maha Kumbh Mela. அதுல என்ன செஞ்சுக்கிறாங்க? அது அந்த சன நெருக்கடி காரணமாக இந்தியன் சிட்டி ஆஃப் பிரயாக்ராஜ் அதுல அதிகமான மக்கள் இறந்திக்கிறாங்க என்ற ஒரு விஷயம் இதுல சொல்லப்படுது. Serbian Prime Minister Miloš Vučević has resigned amid in anti-corruption protest. அப்ப என்ன செர்பியன் பிரைம் மினிஸ்டர் அவர் பேர் மிலஸ் புகேவிக். செர்பியன் பிரைம் மினிஸ்டர் அவர் பேர் என்ன? செர்பிய நாட்டு பிரதமர் மிலஸ் புகேவிக் ரிசைன் பண்ணிடுற amid anti-corruption protest. அப்ப என்ன காரணத்தால? ஊழலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊழலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சபடியால அவர் என்ன செஞ்சார்? அவரை பதவியை ராஜினாமா செஞ்சுகிறார். Johan Pires had reached summit of Mount Vinson. ஜொஹான் பீரிஸ் என்ற இலங்கையிலிருந்து எவரெஸ்ட் சிகரத்தை முதலாக அடைந்தவர் தான் இந்த ஜொஹான் பீரிஸ். அவர் என்ன சமிட் ஆஃப் மவுண்ட் வின்சன். அப்ப என்ன சமிட்டுக்கு ஒரு மாநாட்டு கலந்து கொண்டிருக்கிறார். என்ன மாநாடு? சமிட் மீன்ஸ் the highest mountain in Antarctica at 4,892 meters, becoming the first Sri Lankan and one of the few islanders in the world to achieve the incredible feat. அப்ப உலகத்திலே அதிகமாக அந்தார்டிகாவில் இருக்கிற 4,891 மீட்டர் உயரமான மலை அவர் என்ன செஞ்சார்? ஜொஹான் பீரிஸ் அடைஞ்சுகிறார். The Eagle View Point என்ன? The Eagle View Point எங்க இருக்காம்? Located in சாந்திபுர in the நுவரெலியா district. சாந்திபுர நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற Eagle View Point, the highest elevated village in Sri Lanka, has been open to tourists. அப்ப என்ன டூரிஸ்டுக்காக அது என்ன செய்யப்படிக்கும்? திறக்கப்படிக்கும். ஈகிள் வியூ பாயிண்ட் எங்க இருக்குன்றா சாந்திபுர இந்த நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் என்ற ஒரு விஷயம். Roshan Sitara Khan Azad has been appointed as Sri Lanka ambassador designated to the state of Qatar. அப்ப எதுக்காக நியமிக்கப்படுகிறார்? கத்தாரினுடைய இலங்கை தூதுவராக நியமிக்கிறார். ஸ்டேட் ஆஃப் கட்டார் becoming the country's first female ambassador to Qatar. அப்ப கட்டாருக்கான இலங்கையின் முதலாவது
பெண் தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் யாருன்னு சொன்னா ரோஷான் சித்தாரா கான் ஆசாத். ரோஷான் சித்தாரா கான் ஆசாத் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விஷயம் இதுல சொல்லப்படுது. Right. ரைட், ஓகே. இதோட நம்ம இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணுவோம். நாளைக்கு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். ரைட், ஓகே.